அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதியாரின் நவரத்தின கதைகளை பார்க்கலாம். இந்த நவரத்தின கதைகள் சிறியவர்களும் எளிதாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நல்ல நகைச்சுவை நிறைந்த கதைகளாகவும் இந்த கதைகள் அமைஞ்சிருக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேதாரண்யம் அப்படின்ற ஊரில் விவேக சாஸ்திரி அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவருக்கு 3 மகன்கள். முதலாவது மகனுடைய பெயர் வாசுதேவன், இரண்டாவது மகனுடைய பெயர் காளிதாசன், மூன்றாவது மகனுடைய பெயர் ஆஞ்சநேயர். இவருக்கு சொந்தமாக ஒரு சிறிய நஞ்சை நிலம் இருக்கு. அந்த நஞ்சை நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் இவர்கள் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவேக சாஸ்திரி தன்னுடைய மகன்களை சாஸ்திரம் படிக்க வைக்கிறார். முதலாவது மகனை வேதாந்த சாஸ்திரமும், இரண்டாவது மகனை வியாக்கரணமும், மூன்றாவது மகனை தர்க்க சாஸ்திரமும் படிக்க வைக்கிறாரு. ஆனால் காலத்தின் மாற்றத்தினால இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அதனால் அந்த சின்ன நஞ்சை நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சே இவங்க குடும்பம் நடத்திட்டு வராங்க. கொஞ்ச நாள் போனதும் இந்த 3 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் விவேக சாஸ்திரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்து குடும்பம் பெருசாயிடுது. ஆனால் வருமானம் என்னவோ அந்த நஞ்சை நிலத்திலேருந்து வரக்கூடிய குறுகிய வருமானம் தான். ஒரு நாள் விவேக சாஸ்திரி தன்னுடைய உடல்நிலையை தானே பரிசோதிச்சுக்கிட்டு நம்ம இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னுடைய 3 மகன்களையும் கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, அப்பா, நான் இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் எந்த சொத்துமே சேர்த்து வைக்கலை. உங்களை நான் படிக்க வச்சேன். ஆனால் அந்த படிப்பும் வருமானத்துக்கு உகந்த படிப்பாக இல்லை. நீங்கள் இப்போவே குடும்பத்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்னும் போக போக விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறும். அப்போ குடும்பத்தை பார்த்துக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு அப்புறம் சொல்கிறாரு, சரி, நான் உங்களுக்கு சொத்து தான் சேர்த்து வைக்கலை. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்றத சில கதைகள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தினமும் மாலையில் விளக்கு வச்சதுக்கப்புறம் என்கிட்ட 3 பேரும் கதை கேட்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த 3 மகன்களும் சரிப்பா, ஆகட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்று மாலையே விளக்கு வைத்ததும் 3 மகன்களும் விவேக சாஸ்திரியார்ட்ட வர்றாங்க. அப்பா, நாங்கள் 3 பேரும் கதை கேட்க வந்திருக்கோம், கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உடனே விவேக சாஸ்திரி சொல்கிறாரு, 3 பேரும் முதல்ல சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 3 பேரும் கண்களை மூடி கடவுளை தியானிக்கிறாங்க. அப்போ விவேக சாஸ்திரி சொல்கிறாரு, எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதுமே அதோட பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும். பலன் என்னன்னு தெரியாமல் அந்த காரியத்துக்காக உழைக்கிறவன் முட்டாளாக தான் இருப்பான். அப்படி சரியான பலன் எது அப்படின்னு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்கிறவன் சங்கீதம் படிக்க போன கழுதைக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லிட்டு விவேக சாஸ்திரியார் சொல்கிறாரு. உடனே அந்த பசங்க கேட்குறாங்க, சங்கீதம் படிக்க போன கழுதையா, அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சங்கீதம் படிக்க போன கழுதையை பற்றின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு விவேக சாஸ்திரி. பொதிய மலை காட்டில் ரசிக சிரோன்மணி அப்படின்ற கழுதை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வருது. அது அந்த காட்டில் உள்ள புற்களை எல்லாம் நல்லா மேய்ஞ்சு நல்லா கொழு கொழுன்னு இருக்கு. ஒரு நாள் மாலை அந்த காட்டை அதை சுற்றி வந்துட்டு இருக்க பொழுது ஒரு மாமரத்தில் மதுகண்டிகை அப்படின்ற குயில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கு. அதனுடைய பாட்டில் தன்னுடைய மனசை பறி கொடுத்த அந்த ரசிக சிரோன்மணி அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. குயில் பாடி முடித்ததும் அந்த குயிலை நோக்கி இந்த கழுதை சொல்லுது, ஏ குயில் பெண்ணே, உன்னுடைய பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்குது. உன்னுடைய குரல் ரொம்ப சன்னமாக இருக்குது, அதாவது மென்மையாக இருக்குது, இனிமையாக இருக்குது. ஆனால் என்னுடைய குரலோ ரொம்பவும் கனத்த சாரீரத்தை உடையதாக இருக்குது. எனக்கும் உன்னைய மாதிரி பாட்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நானும் உன்னைய மாதிரி பாட்டு படித்தேன் அப்படின்னா இந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படும். அது மட்டும் இல்லாமல் சிங்கராஜாவும் இந்த சமஸ்தானத்தோட வித்வானா என்னை நியமிச்சிரும். மேலும் இந்த காட்டில் உள்ள புற்களை எல்லாம் ரசிக சிரோன்மணி மட்டும்தான் மேயணும், வேற யாருமே மேயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுரும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கு. இதை கேட்ட மதுகண்டிகை அப்படின்ற அந்த குயில் அப்படியே வாய் விட்டு சிரிக்குது. சிரிச்சுட்டு சொல்லுது, ரசிகமணி மாமா, ரொம்பலாம் மனக்கோட்டை கட்டாத, இந்த பாட்டு பாடுறதெல்லாம் உனக்கு வராது, அதனால உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படி சொன்ன உடனே அந்த கழுதைக்கு குயில் மேலே ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே இந்த குயிலை பார்த்து சொல்லுது, ஏ குயிலே, செல்வமும் அழகும் கல்வியும் வலிமையும் கொண்ட ஜந்துக்கள் எப்பவுமே கர்வமாக தான் இருக்காங்க. தனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தெரியாதவனை எப்பவுமே தாழ்வான நிலையில் வைக்கிறது முட்டாள்தனம் தான். எதுவுமே யாருக்கும் வராதுன்னெலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே வரும். வருந்தினால் வாராதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பார்ப்பார பிள்ளைக்கு வியாபார தொழில் வராதுன்னு சொல்லி சிரிச்ச மாணிக்கஞ்செட்டி கதை உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த குயில் கேட்குது, அது என்ன கதை, எனக்கு சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே ரசிக சிரோன்மணி அப்படின்ற அந்த கழுதை அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கதையில் சில இடங்களில் ஜாதி பேர்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தவிர்க்க முயற்சி பண்ணியிருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுரையில் மாசி வீதியில் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய அப்பா மளிகை வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு அந்த மளிகை வியாபாரத்தில் பயங்கரமான நஷ்டம் ஏற்படுது. அந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு அவர் நிறைய கடன் வாங்குறாரு.
ஆனால் கடனையும் கட்ட முடியலை, நஷ்டத்தையும் ஈடு செய்ய முடியல. அதனால் அவர் தன்னுடைய வீடு வாசல் சொத்து தன்னுடைய வியாபாரம் எல்லாத்தையும் இழந்து ஏழ்மையிலே இறந்து போயிடுறாரு. கடைசியில் அந்த மாணிக்கத்தினுடைய அம்மா சுண்டலும் தோசையும் விட்டு தன்னுடைய பிள்ளைய வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல கருத்துக்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வர்றாங்க. மாணிக்கத்துக்கு 10 வயசாக இருக்கும்போது பெரிய வியாபாரி ஒருவர் தன்னுடைய கடையில் மாணிக்கத்தை குமாஸ்தாவாக சேர்த்துக்கிறாரு, அதாவது கணக்கு எழுத சேர்த்துக்கிறாரு. மாணிக்கம் வேற ரொம்ப நல்ல பையனா, ரொம்ப சமத்து பையனா வேற இருக்கானா. அவருக்கு மாணிக்கத்தை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பெரிய வியாபாரிக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, மரகதவல்லி அப்படின்ற ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். மாணிக்கம் ரொம்ப நல்லவனாக இருக்கவும் தன்னுடைய மரகதவல்லின்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. தன்னுடைய கடையையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மாசி வீதி மளிகை கடை மாணிக்கம் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஒரு நாள் மாணி அப்படின்ற ஒரு 16 வயது பையன் அவருடைய கடையில் தனக்கு ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மாணிக்கம் செட்டி அந்த பையனை பார்த்து உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மாணின்ற பையன் சொல்கிறான், எனக்கு எண் சுவடி எல்லாமே தெரியும், கணக்கு நல்லா பதிய தெரியும், அப்புறம் கொஞ்சம் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பார்ப்பார பிள்ளைகள் எதுவுமே தெரியாதுன்னே சொல்கிறது கிடையாது, எதை கேட்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, இங்கே ஒன்றும் கணக்கு வேலையெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சிடுறாரு மாணிக்கம். வேலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் திரும்பி போகிறான். உடனே இந்த மாணிக்கம், எப்போ தம்பி கொஞ்சம் நில்லு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. உடனே அந்த மாணி அப்படின்ற சிறுவன் என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறான். அப்போ இந்த மாணிக்கம் கேட்குறாரு, ஆமாம் நீ மதுரை மந்தி சித்திர வீதியில் முருகன் செட்டியார் அப்படின்றவர்கிட்ட தானே குமாஸ்தாவா வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் அங்கே தான் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம் அங்கேருந்து ஏன் நீ வேலையை விட்டு நின்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் எதுக்குங்கய்யா, வேலையை விட்டு நின்றுட்டேன், அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஏன் நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் ஒரு தப்பும் பண்ணலை, என்னுடைய சுபாவம் அந்த முதலாளிக்கு பிடிக்கல, அவருடைய சுபாவம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே இவர் சொல்கிறாரு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் உன்னை வேலையை விட்டு முருகன் செட்டி நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் இப்படி துருவி கேட்கறதுனால அங்கே நடந்ததை அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் முருகன் செட்டியார் என்னைய கடையில் வச்சுட்டு வெளியில் போயிட்டாரு. செட்டியாருடைய பையனும் கடைக்கு வரலை, மற்ற வேலையாட்கள் யாரும் அந்த கடையில் இல்லை, நான் மட்டும்தான் அந்த கடையில் இருந்தேன். அப்போது செட்டியாருடைய நண்பரான சங்குத்தேவர் அப்படின்றவர் என்கிட்ட பொருள் வாங்கிறதுக்கு வந்தார். அவர் என்கிட்ட உன்னுடைய முதலாளி என்னுடைய வீட்டில் தான் இருக்கார், அவரோட வீட்டுக்கு 5 கிலோ சர்க்கரை கொண்டு போகணுமா, அதை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு சங்குத்தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை ஏற்படலை. சரி போய் முருகன் செட்டியார்கிட்ட போய் கேட்டு வரலாம் அப்படின்னா 5 கிலோ சர்க்கரைக்கே நான் அவனை நம்பலை, அவன்கிட்ட எப்படி நான் கடையை விட்டுட்டு போகிறது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த 5 கிலோ சர்க்கரையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து முதலாளி கடைக்கு வந்தார். சங்குத்தேவன்ட்டு 5 கிலோ சர்க்கரை கொடுத்து அனுப்பிச்சியா அப்படின்னு என்னை பார்த்து கோபமாக கேட்டார். ஆமாம் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். யாரை கேட்டு கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு கேட்டார். நான் நீங்கள் சொன்னதுனால தான் கொடுத்து அனுப்பிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் உன்கிட்ட சொன்னேன் நான் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். நீங்கள் சொன்னதாக தான் அவர் சொன்னார், ஏன்னா அவர் உங்களுடைய உயிர் நண்பர், அவர் பொய் சொல்ல மாட்டார் நம்பி தான் நான் கொடுத்து அனுப்பிச்சேன். வேணா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 5 கிலோ சர்க்கரையை என்னுடைய பட்டில் எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப நாளாகவே என்னுடைய முதலாளி என்னை வேலையை விட்டு எப்படி அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவருடைய மைத்துனன் ஊர்லேருந்து வந்திருந்தாரு. அந்த மைத்துனனுக்கு என்னுடைய வேலையை கொடுக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ண மாட்டேனா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் நான் இப்படி பேசினதும் உடனே அது அதிக பிரசிங்கத்தனமாக அவர் நினச்சிக்கிட்டு என்னைய வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. நானும் அன்னைக்கு சாயந்தரமே கணக்கை முடிச்சுட்டு அந்த வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாணிக்கம் உடனே அந்த பையனை பார்த்து கேட்குறாரு, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய பெயர் மாணி ஐயர் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு அப்பா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் அப்பாவின் பெயர் சீதாராமையர் அப்படின்னு சொல்கிறான். அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஆமாம் என்னோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணி சொல்கிறான். சரி இன்னும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நானும் என் அம்மாவும் தான் குடும்பத்தில் இருக்கோம், இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே மாணிக்கம் செட்டியார் சிரிச்சிடுறாரு. சிரிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கலாம், அப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு நீ தானம் கேட்க போகலாம்ல
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே மாணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே கோவமாக சொல்கிறான், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட என் கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு கேட்க வரல, உங்கள்கிட்ட வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன், இல்லைன்னு சொன்னீங்க, நான் போக ஆரம்பிச்சிட்டேன், போடவனை திருப்பி கூப்பிட்டு ஏன் அம்பழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே மாணிக்கம் செட்டியார் கேட்குறாரு, சரி எத்தனை வயசில் நீ கல்யாணம் செஞ்சுக்குவ அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி நான் இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறான். சரி உங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்படி அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் போயிட்டு இருக்கு. உடனே மாணி சொல்கிறான், நான் வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாலியான மூடில் இருக்கீங்க போல், அதனால தான் என்னை இழுத்து வச்சு இப்படி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் போக முயற்சி பண்ணுறான். உடனே போக முயற்சி பண்ணுறவனை மறுபடியும் கூப்பிட்டு, என்ன உடனே கிளம்பிட்டீங்க, சாப்பாட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போவேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. மீனாட்சி அம்மையோட கிருபையால் இன்னும் பல மாதங்களுக்கு தேவையான உணவு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் தாயார் பேரில் கொஞ்சம் நிலமும் இருக்குது, இருந்தாலும் வேலை செஞ்சு பொழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை இருக்கான்னு கேட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ஜம்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி வம்புழுக்கணும் போல் இருக்குது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே மாணிக்கம் செட்டியார் சொல்கிறாரு, மனசுக்குள்ளே வச்சுட்டு ஏயா கொமஞ்சிக்கிட்டே இருக்க, என்ன நினைக்கிறியோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மாணின்ற பையன் சொல்கிறான், எனக்கு வடநாட்டிலேருந்து வரக்கூடிய நிறைய வியாபாரிகளோட பழக்கம் இருக்குது, அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அவங்க அளவுக்கு நம்ம வியாபாரிகள் புத்திசாலிகள் கிடையாது, தங்கள்கிட்ட வேலை பார்க்குற குமாஸ்தாவை அடிமையாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணி சொல்கிறான். உடனே மாணிக்கம் செட்டியார் சொல்கிறாரு, ஒழுங்காக பேசு, நாங்களாம் நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த மாணி சொல்கிறான், முதல்ல வியாபாரிகள் வந்து லாபம் அடையணும்னு நினச்சாங்க அப்படின்னா தங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களை நல்லா கவனிச்சுக்கணும், அவங்க வயிறார சாப்பிட்றதுக்கு ஏற்ற சம்பளத்தை வந்து கொடுக்கணும், வயிறார சோறு போடணும், அவங்க நல்லா இருந்தால் தானே அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாணிக்கம் செட்டியார் அப்படி கேட்டுகிட்டே இருந்துட்டு மேலே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாணி சொல்கிறான், மேலும் இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிலேருந்து வர புத்திசாலியை காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டாளே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, புத்திசாலி எங்கே இருந்தாலும் அவனை வந்து தருவிச்சு அவனை நம்ம கடையில் வச்சுக்கிட்டாதான் அந்த கடை வந்து லாபம் சம்பாதிக்க முடியும், ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டாள்களை வச்சுட்டு இருந்தால் எப்படி லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வெளியாட்களை கடையில் வச்சு நஷ்டம் அடைகிறத விட சொந்தக்காரனால தான் கெடுவோமே அப்படின்னு தான் நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்கம் செட்டியார் சொல்கிறாரு. உடனே மாணி சொல்கிறான், கெட்டு போகிறதுக்கா வியாபாரம் பண்ணுறோம், நல்லா வாழணும் தானே வியாபாரம் பண்ணுறோம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதின்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, நம்ம உடன் பிறந்தாங்க தனக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க தனக்கு சுற்றமாக இருக்காங்கன்றதுனாலேயே முட்டாளை கொண்டு வந்து கடையில் வச்சா எப்படி லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். உடனே அந்த மாணிக்கம் செட்டியார் யோசிக்கிறாரு, பையன் நல்ல விவரமானவன் தான் இருக்கான், இவனை நம்ம கடையில் வச்சுட்டா நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் உடனே வேலைக்கு வான்னு சொல்ல அவருக்கு மனசு ஒத்துக்கலை. உடனே சொல்கிறாரு, சரிப்பா நான் வந்து உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், ஆனால் முதல் 3 மாதம் பார்ப்பேன், எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா தான் உன்னை தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட லோபியே, அட கஞ்சப்பையிலே அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு, செட்டியாரே நான் 3 மாதம் வேலைக்கு வர்றேன், 3 மாதத்தில் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா என்னை தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிக்கோங்க, ஆனால் நான் வேலைக்கு வர்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு சம்பளம் தந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன ரொம்ப வெறப்பாக தான் பேசுகிறீரு அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார் கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், நான் வெறப்பாலாம் பேசலை, இதுதானே உண்மை, அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மாணிக்க செட்டியார் சொல்கிறாரு, சரி இப்போ நீ வீட்டுக்கு போ, 2 நாள் கழிச்சு வா, நான் என்ன நிலவரம்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மாணி சொல்கிறான், நான் 2 நாள் கழிச்சுலாம் வரமாட்டேன், உங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஆள் அனுப்புங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒரு 2 நாள் கழியுது. இந்த மாணிக்கம் செட்டியாருக்கு தஞ்சாவூர்லேயும் ஒரு கடையும் கொடுக்கல் வாங்கலும் இருக்குது. அங்கே கணக்கு பார்க்கறதுக்கு குமாஸ்தாவா தன்னுடைய மைத்துனனை நியமிச்சிருக்காரு இந்த மாணிக்கம் செட்டி. அவனுடைய பேர் தட்டிக்கொண்டான் செட்டி. இந்த தட்டிக்கொண்டான் செட்டி எப்படிப்பட்டவன் அப்படின்னா நஷ்டக்கணக்கு காமிக்கிறதுல சூரப்புலி. எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் நஷ்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிச்சிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவனை நம்பி இவர் தன்னோட கொடுக்கல் வாங்கலையெல்லாம் வந்து ஒப்படைச்சிட்டு வந்திருப்பார். ஒரு நாள் இந்த தட்டிக்கொண்டான் செட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா பெரிய தொகையை ஆட்டையை போட்டுக்கிட்டு நஷ்டக்கணக்கு காமிச்சிடுறான். அதை பார்த்தோன்னே செட்டியாருக்கு பகீர் அப்படின்னு ஆயிடுது. குடியை கெடுத்துட்டானே பாவி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே மாணியோட ஞாபகம் அவருக்கு வருது. சரி, மாணி வந்து ரொம்ப நல்ல கெட்டிக்கார பையன், அவன் போனான்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய் மாணியை அழைச்சிட்டு வர சொல்லி தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறாரு செட்டியார். மாணி செட்டியாரை பார்க்க வரான். வந்தோன்னே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே அந்த கதையை கழுதை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த குயிலை பார்த்து சொல்லுது, எப்படி மாணிக்கம் செட்டியார் மாணியை என்னை பார்த்து சிரிச்சாரோ அது மாதிரி நீயும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுது. உடனே குயில் சொல்லுது,
உனக்கு சங்கீதமும் வராது, கதை சொல்லவும் வராது. ஒரு கதையை சொன்னியே, அதை முழுசா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு குயில் கேட்குது. என்னது, கதை சொல்ல எனக்கு வராதா? எனக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்குது. இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதியா கேட்பாங்கல்ல, எனக்கா எனக்கா எனக்கான்னு, அது மாதிரியே கேட்குது. உடனே இந்த குயில் ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னும் அந்த கழுதைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இன்னும் நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன் உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்னு குயில் கேட்குது. சொல்லக்கூடாது, அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுக்கிறாங்க. நீ கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன், உன்னை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த கழுதை. நீ வேணா மேலே ஏறி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு 2மே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே கழுதைக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போகுது. உடனே அந்த குயில் மாமா மாமா நில்லு மாமா, ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சியே, அதை முழுசும் நீ சொன்னியா? இப்படி முழுசும் சொல்லாமல் போனால் எப்படி? கதையை ஆரம்பிச்சுட்டு அதை முழுசாக சொல்லாமல் போனால் அடுத்த ஜென்மத்தில் நீ பேயாதான் பிறப்ப, அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயில் வந்து சொல்லுது. என்னது, பேயா பிறப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை கேட்குது. ஆமாம், எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, ஒரு கதையை எடுத்தோம்னா அதை முழுசாக சொல்லி முடிக்கணுமா, இல்லைனா அடுத்த ஜென்மத்தில் பேயாதான் பிறப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயில் சொல்லுது. ஆஹா, குயிலோட தாத்தா சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதையும் நம்புது. சரி, அப்போ நான் அந்த கதையை முழுசாக சொல்லி முடிச்சிடவா அப்படின்ட்டு அந்த கழுதை கேட்குது. உடனே குயில் சொல்லுது, இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயில் கேட்குது. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கழுதை கேட்குது. அது ரோஜாப்பூ கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது ரோஜாப்பூ கதையா? அது என்ன கதை, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகப்படுத்துது. இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது குயில். இப்போ ரோஜாப்பூ கதையை பார்க்கலாம். வஞ்சி அப்படின்ற ஊரில் ஒரு தோட்டத்தில் ஒரு பாம்பு தன்னோட குட்டியோட வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த குட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த குட்டிக்கு ரோஜாப்பூ அப்படின்னு பேர் வச்சு அந்த தாய் வளர்த்துட்டு வருது. ஒரு நாள் சாயந்தரம் அந்த பாம்பும் ரோஜாப்பூன்ற அந்த குட்டியும் வெளியில் வந்து காற்றை அப்படியே சுவாச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோஜாப்பூ தன்னோட அம்மாவை பார்த்து கேட்குது. அம்மா, ஏன் இந்த மனுஷங்களாம் நம்மளை பார்த்தாலே கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அதோட அம்மா சொல்லுது, அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பயம், அதனால தான் அவங்களுக்கு நம்ம பார்த்தாலே பகை ஏற்படுது. எந்த மனசில் பயம் இருக்கோ அங்கே தான் பகை வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு முனிவர் போயிட்டு இருக்காரு. இந்த பாம்புகளை பார்த்து பயப்படாமல் அவர் போயிட்டு இருக்காரு. அந்த முனிவர் பார்த்தோன்னா இந்த ரோஜாப்பூ கேட்குது, இந்த மனிதர் மட்டும் நம்மளை பார்த்தா அடிக்க மாட்டேங்கிறாரே, அவர் வாட்டுக்கு போறாரே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த அம்மா பாம்பு சொல்லுது, இவருக்கு நம்மளை பார்த்தா பயம் இல்லை, அதனால அவருக்கு நம்ம மேலே பகை இல்லை, அவர் வாட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லுது. அப்படியா, இந்த முனிவர் எங்கே குடியிருக்கிறாரு, எங்கே வாழ்றாரு அப்படின்னு அந்த ரோஜாப்பூ பாம்பு கேட்குது. உடனே அம்மா பாம்பு சொல்லுது, அதோ பாரு ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு சுனை இருக்கு, அந்த சுனைக்கு பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்கு, அந்த தோப்புல தான் இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு அப்படின்னு அந்த அம்மா பாம்பு சொல்லுது. சில நாட்கள் கழித்து அந்த முனிவரை சந்திக்க இந்த குட்டி பாம்பு போகுது. முனிவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இது முனிவரோட காலில் விழுந்து வணங்குது. இந்த ரோஜாப்பூ பாம்பை பார்த்து அந்த முனிவர், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோஜாப்பூ சொல்லுது. என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சொல்லுது, நான் நினச்ச நேரத்தில் பெண்ணாக வந்து மாறணும், யார் பார்த்தாலும் விரும்பக்கூடிய அழகுடைய பெண்ணாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. உடனே இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு அந்த வரத்தை தர்றேன், ஆனால் நீ பெண்ணா மாதிரி யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்ப இல்லையா, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை உனக்கு பயம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அப்போவே நீ வந்து அந்த இடத்த விட்டு போயிரு. அப்படி இல்லை அப்படின்னா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ அவங்களாலேயே உன் உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து அனுப்புகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு சந்தோஷமாக வருது. ஒரு நாள் அந்த ரோஜாப்பூ பாம்பு பெண் உருவம் தரித்து கொண்டு அந்த வஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ராஜாவின் தோட்டத்தில் போய் உலாவிட்டு இருக்கு. அந்த தோட்டத்திற்கு வந்த ராஜகுமாரன் அந்த பெண்ணை பார்த்து, ஆஹா எவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இந்த பெண் சொல்கிறா, நான் சிங்கள ராஜாவுடைய பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சிங்கள ராஜாவின் பெண்ணா, அந்த ஊர்லேருந்து எப்படி நீ தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது நான் ஒரு முனிவரை பார்த்தேன், அந்த முனிவர் வந்து வான்வழியாக பயணம் செய்கிற வித்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக வந்து நான் வான்வழி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அழகான தோட்டத்தை பார்த்தேன், அதான் இந்த தோட்டத்தை ரசிக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ராஜகுமாரன் அந்த ரோஜாப்பூவோட அழகில் மயங்கி, உன்னை பார்த்தா தேவ ரம்பை போல இருக்குது, நாக கன்னிகை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறான். இந்த நாகம் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே இந்த ரோஜாப்பூக்கு மனசில் பயம் ஏற்பட்டுருது. முனிவர் என்ன சொன்னார், உனக்கு ஏதாவது ஒரு சொல் பயம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துலேயே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. உடனே இது என்ன செஞ்சிச்சு, தன்னோட உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு கிணத்து பக்கத்தில் இருக்க புதரில் இந்த ரோஜாப்பூ பாம்பு இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு அழகான புரோகித பிராமணன் ஒருத்தன் போயிட்டுருக்கான். அவனை பார்த்ததுமே இந்த பாம்புக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே அழகான பெண்ணுருவம் கொண்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அந்த பெண்ணை பார்த்ததுமே அந்த இளைஞனுக்கும் ஆசை வர பக்கத்தில் வர்றான்.
பக்கத்தில் வந்தோன்னே இந்த ரோஜாப்பூ பாம்பு சொல்லுது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஆனால் கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி குடிக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணி மொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த இளைஞனும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பெண்ணுக்கு தண்ணீர் மொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே இறங்க போகிறான். ஆனால் கிணத்துல ஒரு தண்ணீர் பாம்பு வந்து போயிட்டுருக்கு. உடனே அதை பார்த்தோன்னே, இங்கே பாரு தண்ணி பாம்பு போகுது அப்படின்னு சொல்கிறான். பாம்புன்ற வார்த்தையை கேட்டோன்னே இந்த ரோஜாப்பூக்கு உடம்பெல்லாம் பதறிடுது. ஏன் இப்படி உடம்பெல்லாம் உனக்கு பதறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஏற்பட்டதுனால அது அந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிடுச்சு. இப்படி அந்த ரோஜாப்பூன்ற பாம்பு யாரை மயக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை அதுக்கு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிரும். அதனால உடனே அந்த இடத்த விட்டு அது ஓடி போஞ்சிரும். இப்படி ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது. கடைசியில் அதுக்கும் ஒருத்தன் வசப்பட்டான். அவன் பேர் வந்து கர்த்தப சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அப்படியே குயில் வந்து ஸ்டாப் பண்ணுது. உடனே கழுதை கேட்குது, யார் அந்த கர்த்தப சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த கர்த்தப சுவாமியோட கதையை இந்த குயில் சொல்ல ஆரம்பிக்குது. கங்கா தீரத்தில் ராமநகரம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு வண்ணான் வீட்டில் பக்தி விஸ்தாரன் அப்படின்ற ஒரு கழுதை வந்து வாழ்ந்துட்டு வருது. இந்த கழுதை வந்து அவங்க அம்மா சொன்ன பேச்சை தட்டவே தட்டாது. ஏன் யார் சொன்ன பேச்சையும் தட்டாது. அதாவது இப்போ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த கழுதை மேலே வந்து கல்லெடுத்து எறிகிறாங்க அப்படின்னா ஓடணும்ல, ஓடக்கூட செய்யாது. அப்படியே சொரணை இல்லாமல் எனக்கு என்ன நின்றுட்டுருக்கும். அவ்வளோ சமத்தான ஒரு கழுதை வந்து அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வருது. அந்த கழுதை ஒரு நாள் புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது மரத்தில் 2 காக்கா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கு. அந்த காக்கா என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த கழுதை கவனிக்குது. அப்போ ஒரு காக்கா இன்னொரு காக்காட்ட சொல்லுது, பிரயாகையில் கங்கையும் யமுனையும் சேர்ற இடத்துல ஒருத்தன் போய் நின்றுக்கிட்டு தான் அடுத்த ஜென்மத்தில் என்ன பிறவியாக பிறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிரயாகையில் குதிக்கிறானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் அந்த பிறவியாகவே பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லுது. உடனே அந்த இன்னொரு காக்கா சொல்லுது, உனக்கு யார் இதை சொன்னது அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லுது. அப்படி பொய் சொல்கிற, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லுது. இல்லை இல்லை, என்னோட குரு தான் இதை சொன்னார், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இன்னொரு காக்கா அதை நம்பாமல் அங்கேருந்து பறந்து போயிடுது. ஆனால் இது முழுசையும் கேட்டுட்டு இருக்க அந்த கழுதை உடனே அந்த பிரயாகிக்கு போகுது. பிரயாகி நம்மளுக்கு தெரியும்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கும்பமேளாலாம் இங்கே கொண்டாடுவாங்கல்ல, அந்த பிரயாகிக்கு இந்த கழுதை வந்து போகுது. பிரயாகையில் கங்கையும் யமுனையும் மறைந்து போன சரஸ்வதி யாரும் கூடுற இடத்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்த கழுதை அங்கே வந்து மனசுக்குள்ள இப்படி நினச்சிக்குது, இப்போ நான் வடதேசத்தில் இருக்கேன், இங்கே எனக்கு எந்த நிம்மதியுமே இல்லை, அடுத்த பிறவியில் நான் வந்து தென் தேசத்தில் வந்து பிறக்கணும், உழைக்காமல் எல்லார் வீட்லேயும் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சன்னியாசியாக நான் வந்து பிறக்கணும், நான் மனிதனாக வாழ்ந்தாலும் சன்னியாசியாக தெரிந்தாலும் நம்ம கழுதை தான் அப்படின்ற நினைப்பு மட்டும் எப்போவுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே அந்த பிரயாகையில் விழுந்து தன்னோட உயிரை விட்டுருது. அடுத்த ஜென்மத்தில் இது தென்னாட்டில் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைக்கு முத்துக்குமாரன் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வராங்க. இந்த குழந்தைக்கு தான் ஒரு கழுதை அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்குது. ஆனால் முன் ஜென்மத்தில் என்ன நடந்தது, முன் ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியலை. நம்ம மனசில் கழுதை அப்படின்றது மட்டும் அந்த குழந்தைக்கு வந்து இருக்குது. அந்த பையன் தனக்கு 16 வயது ஆகும் முன்னாடியே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து சன்னியாசி ஆயிடுறான். தன்னுடைய முத்துக்குமாரன் அப்படின்ற பேரை வந்து விட்டுட்டு கர்த்தப சுவாமிகள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றான். இப்படி ஊர் ஊராக திரியிற கர்த்தப சுவாமி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். மடம் கட்டுறான். மடம் கட்டி அங்கே வந்து பல பேரை சேர்த்து அவங்களுக்கு வந்து உபாசனைகள்லாம் வந்து பண்ணிட்டு வர்றான். சமஸ்கிருதம் தான் வந்து சிறந்த மொழி, மற்ற மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்துல தான் தோன்றுச்சு அப்படின்லாம் சொல்லி புத்தகங்கள்லாம் எழுதுறான். பிராமண குலத்தில் பிறந்தாலும் கூட பூணூல் போடாத வரைக்கும் அந்த குழந்தை வந்து சூத்திரன் தான், பூணூல் போட்ட பிறந்தா அது வந்து பிராமண குழந்தை அப்படின்லாம் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பூணூல் போடாத குழந்தைக்கு தாய்ப்பால் அளிக்கிறாங்க இல்லையா, அந்த பெண் தாய்ப்பால் கொடுத்துட்டு உடனே வந்து குளிச்சிடணும். அப்படி குளிக்கலை அப்படின்னா அந்த பெண் சமைச்ச சாப்பாடை யாருமே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் புதுசாக இவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து பரப்பிட்டே வர்றான். இவனுக்கும் ஒரு கூட்டம் சேருது. இவனோட மடத்தில் போய் நிறைய பேர் சேர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படி ஒரு சமயத்தில் இந்த ரோஜாப்பூ இந்த கர்த்தப சுவாமியை தேடி வருது. இந்த ரோஜாப்பூ வந்து கர்த்தப சுவாமி காலில் விழுந்து என்னை வந்து உங்கள் அடிமையாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இவர் கேட்குறாரு, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சிங்கள ராஜாவுடைய பெண் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. ஒரு சாதாரண ஆண்டி பையன், சன்னியாசி பையன் நம்மளை தேடி ராஜாவோட பொண்ணு வர்றா அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? உடனே அவர் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு, சரிப்பா இன்னையிலேருந்து உனக்கு பாடத்தை ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இன்னையிலேருந்து வேணாம், இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கணும்ல, லக்னம்லாம் பார்க்கணும்ல, அந்த லக்னத்தெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், அன்னைக்கு வந்து உங்களுக்கு பாத காணிக்கை செலுத்திட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பாடங்கள் கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஜாப்பூ வந்து சொல்கிறான். இவரும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் சொன்ன லக்னத்தில் ஒரு நாகரத்தினத்தை கொண்டு வந்து அவருடைய காலில் வச்சு இவ வந்து பாடங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாள். இவர் எல்லாத்தையும் சொன்னது தான், அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் இவளுக்கும் சொல்லி இவளுக்கு வந்து பாடங்களை வந்து சொல்லித்தர்றாரு. அப்போது ஒரு திருவாசக பாடலையும் சொல்கிறாரு.
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல பாம்பாகின்ற வார்த்தை வருதா? ஆனால் அந்த பாம்பாகின்ற சொல்லை கேட்டோன்னே இந்த ரோஜாப்பூக்கு பயமே ஏற்படலை, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. சரி, இந்த சன்னியாசி பாம்புன்னு சொல்லியும் நம்மளுக்கு பயம் ஏற்படலை, அப்போ இவன் தான் நம்மளுக்கு ஏற்ற ஆள், இவன் சரியான முட்டாள், இவனை வந்து நம்ம வந்து வசப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வசப்படுத்தி அந்த மடத்தையே ஆள்றா ரோஜாப்பூ. அந்த ரோஜாப்பூவின் வசமான அந்த கத்தப்ப சுவாமிகள் மதி இழந்து முட்டாள்தனமான பல காரியங்களை செய்கிறான். அதனால அந்த ரோஜா பூவையும் கத்தப்ப சுவாமிகளையும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அடித்து விரட்டிடுறாங்க. இப்படி சொல்லி குயில் வந்து அந்த கதையை முடிக்குது. சரி, இப்போ எதுக்கு இந்த கதையை என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிக சிறுவன்மணின்ற கழுதை கேட்குது. உடனே அந்த குயில் சொல்லுது, இப்படித்தான் இந்த கழுதை இனமே இப்படித்தான், யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் உடனே அந்த கழுதை கோச்சிக்குமே அப்படின்றதுனால, ஆனால் நீ புத்திசாலி கழுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் வந்து சொல்லுது. சொல்லிட்டு, சரி இப்போ நீ வந்து உன்னுடைய தட்டிக்கொண்டான் செட்டி கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரி, நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆமாம், நான் எந்த இடத்துல விட்டேன், கொஞ்சம் அடி எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலை பார்த்து கேட்குது கழுதை. உடனே குயில் சொல்லுது, மாணிக்கம் செட்டி மதுரையில் வியாபாரம் பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு தஞ்சாவூர்லேயும் சில கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அங்கே தனக்கு குமாஸ்தாவா தன்னோட மைத்துனனான தட்டிக்கொண்டான் செட்டியை வேலைக்கு வச்சிருக்காரு. ஆனால் அவன் நஷ்ட கணக்கு காமிச்சிட்டான். அதை சரி செய்யறதுக்காக மானியை தஞ்சாவூருக்கு அனுப்புனாரு மாணிக்கம் செட்டியார். இதை தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு குயில் வந்து அடி எடுத்து கொடுக்குது. சரி சரி, மீத கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்ல ஆரம்பிக்குது. மாணிக்க செட்டியாரை பார்க்க வர்றான். வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே மாணிக்க செட்டியார் சொல்கிறாரு, மாணி நீ உடனே தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போ. அங்கே தட்டிக்கொண்டான் செட்டி வீடு எதுன்னு சொல்லிட்டு கேளு. அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த வீடு வந்து தெரியும். ஒரு கிழக்கோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் அந்த வீடு. அங்கே போய் எப்படியாவது அவன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடு. அவன் எப்படியும் தன்னோட சொந்த உபயோகத்துக்காக உண்மையான கணக்கு வழக்குகளை எழுதி வச்சிருப்பான். அந்த நோட்டை மட்டும் எப்படியாவது என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் செட்டியார் சொல்கிறாரு. உடனே மாணி சொல்கிறான், சரி இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமான காரியம் இல்லை. நான் போய் தஞ்சாவூருக்கு போய் அந்த நோட்டை எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிச்செலவுக்கு பணம் வாங்கிக்கிட்டு தஞ்சாவூருக்கு போகிறான். தஞ்சாவூருக்கு போகிற மாணி அங்கே போனோன்னே மொட்டையை அடிச்சுக்கிட்டு காவி உடை தரிச்சுக்கிட்டு தட்டிக்கொண்டான் செட்டி வீட்டுக்கு போகிறாரு. மதியான நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு தட்டிக்கொண்டான் செட்டி. மாணி அங்கே போன உடனே எதுவும் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துடுறாரு. 10 நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. காலடியில் தட்டிக்கொண்டான் செட்டி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, அடியனுடைய சிறு குடிலுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. உடனே மாணி சொல்கிறான், இல்லை சன்னியாசி சொல்கிறான், வீடு நமக்கு திருவாலங்காடு, விமலர் தந்த ஓடு நமக்குண்டு, வற்றாத பாத்திரம் என்றார் பட்டினத்தடிகள். அது மாதிரி எல்லாருடைய ஊரும் என்னுடைய ஊர் தான், எல்லாரும் எனக்கு உறவினர்கள் தான், எனக்குன்னு எந்த பேரும் கிடையாது அப்படின்னு அந்த சன்னியாசி சொல்கிறாரு. இதை கேட்ட தட்டிக்கொண்டான் செட்டி சொல்கிறான், உங்களுக்கு ஆர்வம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே சன்னியாசி சொல்கிறாரு, அவ்வளோ நல்லா வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் சொல்லுவேன், ஏதோ நடக்க போகிறத சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தட்டிக்கொண்டான் செட்டி சொல்கிறாரு, நான் வந்து ஒரு காரியம் பண்ணேன், கெட்ட காரியம்னு சொல்ல முடியாது, கிளியை அடித்தா பாவம், ஓனாயை அடித்தா பாவமா என்ன, அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணேன், அதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சன்னியாசி என்ன பண்ணுறான், கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்கிறான், மாமாவுக்கு நஷ்டம் வருகிறது, தட்டிக்கொண்டானுக்கு லாபம் வருகின்றது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, நம்ம மாணிக்கம் செட்டியாருக்கு நஷ்டம் வருது, நம்மளுக்கு லாபம் வருதுன்றதைத்தான் இந்த சன்னியாசி சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இருந்தாலும் இந்த சன்னியாசியை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, நீங்கள் சொல்லுங்கிற அர்த்தம் எனக்கு புரியலையே, அது என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மறுபடி கேட்குறான். உடனே இந்த சன்னியாசி சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன் அப்படின்றதெல்லாம் எனக்கே தெரியாது, அதுக்கு எனக்கு பொருளும் தெரியாது, என்னோட நாக்கில் வந்து ஒரு யக்ஷினி தேவி வந்து இருக்கா, அவள் சொல்கிறது தான், அதை கேட்குறவங்க தான் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து புரிஞ்சுக்கணும், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தட்டிக்கொண்டான் செட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா, அவர் என்ன ஆர்வம் சொன்னாருன்னு அவருக்கே தெரியலை, அதோட பொருள் நம்மளுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சன்னியாசிட்ட வந்து சொல்கிறான், சாமி இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி சொல்கிறாரு. உடனே பாலும் பழங்களும் கொண்டு வந்து சன்னியாசி முன்னாடி வச்சு பவ்யமாக நிற்கிறான் தட்டிக்கொண்டான் செட்டி. ஒரு 1/2 டம்ளர் பாலையும் ஒரு 1/2 வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு சன்னியாசி. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேலையாள் வந்து வணங்கி நிற்கிறான். வணங்கிட்டு சொல்கிறான், ஐயா கரும்பனூர் காத்தராய கவிராயர் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே தட்டிக்கொண்டான் செட்டி சன்னியாசியை பார்த்து வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உடனே சன்னியாசி சொல்கிறாரு, ஆட்சேபம் என்ன, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே அந்த கவிராயர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து சன்னியாசியும் வணங்கிட்டு தட்டிக்கொண்டான் செட்டிக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாரு. அப்படியே 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கவிராயர் கேட்குறாரு, உங்களுக்கு எந்த ஊர்? எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். உங்களுக்கு என்ன பேர்? எல்லா பேரும் நம்ம பேர் தான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த கரும்பனூர் காத்தவராய கவிராயர் வந்து சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே ஒரு ஆசு கவி ஏற்றட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கவிகளை வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. ஆசு கவி, மதுர கவி, வித்தார கவி, சித்திர கவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆசு கவி அப்படின்னா பாடுபொருளை கேட்டதுமே அல்லது ஒரு தலைப்பை கொடுத்ததுமே பாடுறவங்க ஆசு கவி. மதுர கவி அப்படின்னா ஓசை நயத்துடனும் இனிமையாகவும் பாடுவதற்குரிய கவிதைகளை ஏற்றவங்க வந்து மதுர கவி. வித்தார கவி அப்படின்னா ஒரு பொருளை பற்றி விரிவாக பாடல் ஏற்றுறவங்க தான் வந்து வித்தார கவி. சித்தார கவி அப்படின்னா எழுத்துக்களை ஓலை போன்று, ரதம் போன்று, மாலை போன்ற வடிவங்களில் அமைத்து எழுதக்கூடியவங்க தான் வந்து சித்தார கவி அப்படின்றவங்க. இந்த காத்தவராய கவிராயர் வந்து ஆசு கவி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையை வந்து உடனே எழுதுறாரு. உலகை துறந்தீர், உருவை துறந்தீர், மலையை பிளந்துவிட வல்லீர், இலகு புகழ் ஞானம் தவம் கல்வி 4ம் துறக்கலீர், ஆனந்தம்மையா ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. உடனே சன்னியாசியும் ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் காத்தவராய கவிராயர் வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாரு. போகும்போதே இவன் வந்து போலி சன்னியாசி அப்படின்னு மனசில் நினச்சிட்டே போகிறாரு. அவர் போக விட்டு சன்னியாசி சொல்கிறாரு, இந்த கவிராயர் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்களை பற்றி நல்லா புகழ்ந்து தானே கவிதை எழுதினாரு, அப்புறம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கொண்டான் செட்டி கேட்குறான். இல்லை அவர் வந்து புகழ்ந்து எழுதினாலும் அவர் கர்வம் பிடிச்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த சன்னியாசி. அப்புறம் தட்டிக்கொண்டான் செட்டி சொல்கிறாரு, ஒரு 2 நாள் வந்து என்னோட வீட்டில் நீங்கள் தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சன்னியாசி சொல்கிறாரு, மழை பெய்தாலொழிய நாங்கள் எங்கேயுமே வந்து தங்குறது கிடையாது, எங்களுக்குன்னு வந்து ஒரு வாசஸ்தலம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த சன்னியாசியை வந்து அப்படி இப்படி பேசி சமாதானப்படுத்தி அந்த வீட்டை தங்க வச்சிடுறாரு. சாப்பாடு மட்டும் கோயிலேருந்து கொண்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு தட்டிக்கொண்டான் செட்டி. முதல் 2 நாள் வந்து தங்குறாரு. அதுக்கப்புறம் புறப்படுறேன்னு சொல்லிட்டு புறப்பட போகிறாரு. இல்லை இன்னும் நீங்கள் 2 நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கொண்டான் செட்டி சொல்கிறாரு. அடுத்த 2 நாள் தங்குறாரு. இப்படி பல நாட்கள் வந்து ஆயிடுது. இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய மாணிக்கம் செட்டியாருக்கும் பொறுக்கலை. ஆஹா அவன் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் மாணிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லையே, எந்த ஓலையுமே அவன் அனுப்பலையேன்னு சொல்லிட்டு இவரும் எப்படா மாணி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புலேயே இருக்காரு. இங்கே மாணி அதாவது சன்னியாசி வந்து பல நாள் தட்டிக்கொண்டான் செட்டி வீட்டில் தங்கியிருக்காரு இல்லையா. ஒரு நாள் இந்த தட்டிக்கொண்டான் செட்டி சன்னியாசிட்டு வந்து சொல்கிறாரு, ஐயா என்கிட்ட வந்து ஒரு கணக்கு புஸ்தகம் வந்து இருக்குது. இல்லை இருந்துச்சு, ஆனால் நேற்று மாலையே அது காணாமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம், அதை எப்படியாவது நீங்கள் தேடி தரணும், ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசிட்ட வந்து முறையிடுறான். உடனே சன்னியாசி சொல்கிறாரு, ஆஹா நான் திருவாரூருக்கு போக வேண்டியது இருக்கே, யஷ்னி தேவி என்னை இங்கே போக சொல்லியிருக்கா, நான் இங்கே போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வரேன், சாயந்தரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி வந்து சொல்கிறாரு. உடனே இவருக்கு வந்து ரொம்ப கலக்கமாயிருது. ஐயோ அது வரைக்கும் எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவர் ஓலை நறுக்கெடுத்து சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுத போகிறான். உடனே அவர் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. மாயே மாயே இதுதான் மந்திரம், இதை திருப்பி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மந்திரத்தை அந்த ஓலை நறுக்கில் தட்டிக்கொண்டான் செட்டி எழுதி வச்சுக்கிறான். இந்த மந்திரத்துக்கான விளக்கத்தையும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி போயிடுறாரு. 2 நாள் கழித்து மதுரையிலேருந்து தட்டிக்கொண்டான் செட்டிக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து அந்த சன்னியாசி தான் வந்து எழுதியிருக்கான். அதில் அந்த மந்திரத்துக்கான விளக்கத்தை வந்து எழுதியிருக்கான். மாயே மாயே மற்றவனை ஏமாற்றியவனை மற்றவன் ஏமாற்றுவான், இதுதான் அந்த கிரந்தத்துக்கு அந்த மந்திரத்துக்கான பொருள் அப்படின்னு சொல்லி விளக்கம் அளித்து அந்த சன்னியாசியிடமிருந்து லெட்டர் வந்து வந்திருக்கு. உடனே நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தட்டிக்கொண்டான் செட்டி மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போய் தன்னுடைய மாமனான மாணிக்கம் செட்டியார் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சரின்னு மாணிக்கம் செட்டியாரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் தன்னோட மைத்தினன்ட்ட வந்து வாங்கிக்கிட்டு அவனை மன்னித்து அவன் ஊருக்கே வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மாணியை தன்னுடைய தஞ்சாவூர் கணக்கு பிள்ளையாக வச்சுக்கிறாரு. அவனுக்கு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுத்து ரொம்ப பாராட்டவும் செய்கிறாரு. இந்த கதையை அந்த கழுதை சொல்லி நிறுத்துது. ஒருத்தனை பார்த்தோன்னே அவனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, உனக்கு இது வரும் வராது அப்படிலாம் சொல்லி எள்ளி நகையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை குயிலை பார்த்து சொல்லுது. இதை கேட்ட உடனே அந்த குயில் சொல்லுது, அப்படியா மாமா, சரி நீ வந்து ரொம்ப பிடிவாதக்காரனாக இருக்க, அலையெல்லாம் கட்டிடலாம் காற்றை கூட நிறுத்திடலாம் அப்படின்ற மன உறுதியோடு இருக்க, அதனால் உனக்கு மட்டும் இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். அந்த மலையடிவாரத்தில் மந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாரை தினமும் காலையிலையும் மாலையிலையும் போய் நீ வணங்கு. அப்படி வணங்குறப்ப தலையில் 3 குட்டு குட்டிக்கோ, 3 தடவை தோப்புக்கரணை போட்டுக்கோ. அப்படி தோப்புக்கரணை போடும்போதே எனக்கு சங்கீத ஞானத்தை கொடு, எனக்கு சங்கீத ஞானத்தை கொடுன்னு சொல்லிக்கிட்டே இரு. அப்படி சொன்ன அப்படின்னா உனக்கு பாட்டு பாட வந்துடும். மற்றபடி இதில் ஒன்றும் பிரமாதம்லாம் இல்லைப்பா,
இது வந்து எங்கள் இனத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம், அதை நான் உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன், நீ போய் இதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் சொல்லுது. அப்படியா, உண்மையாவா, எனக்கு உண்மையிலே பாட்டு பாட வந்துருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குது இந்த கழுதை. ஆமாம்மாமா, நீ அங்கே போய் தினம் வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குயில் பறந்து போயிடுது. உடனே சந்தோஷமாக அந்த கழுதை அங்கேருந்து புறப்பட்டு அந்த மந்தபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு போகுது. அங்கே போய் காலையில் பிள்ளையார் முன்னாடி போய் தோப்புக்கரணம்லாம் போட்டுட்டு எனக்கு சங்கீத ஞானம் வரணும்னு சொல்லிட்டு அதோட குரலில் வந்து சொல்ல ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே சாமி கும்பிட வந்தவங்களாம், என்னடா அந்த கழுதை அப்போருந்து கத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் கட்டையும் எடுத்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதோட உடம்புல பல காயங்கள் ஏற்பட்டு காலும் ஒடிஞ்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு வேகசாஸ்திரி சொல்கிறாரு, இந்த கழுதை தனக்கு இயற்கையாக கிடைக்காத ஒரு விஷயத்தை விரும்பி போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்துச்சு. அது மாதிரி நம்மளும் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படின்ற பொருளை தேடி போகக்கூடாது, அதுக்காக நம்ம உழைப்பை போட்டு நம்ம அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையோட பாரதியாரின் நவரத்ன கதைகளுடைய முதற் பகுதி முடிவடையுது. நன்றி, வணக்கம்.